சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலில் 63ஆம் ஆண்டு தைப்பூச பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை வியாசர்பாடி சர்மா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு பாலதண்டாயுதபாணி திருக்கோவிலில் 63ஆம் ஆண்டு தைப்பூச பெருவிழா இன்று அக்கோவிலின் அறங்காவலர் குழு தலைவரும் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி பக்த ஜனசபா நிறுவன தலைவருமான ஆன்மீக அன்பர் லயன் டாக்டர் AR தர்மலிங்கம் அவர்கள் ஏற்பாட்டில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இன்று காலை வியாசை சாஸ்திரி நகரில் உள்ள அருள்மிகு வெற்றி விநாயகர் ஆலயத்தில் இருந்து ராணி சங்குபதி அம்மையார் அவர்கள் தலைமையில் ஆண்கள் காவடி எடுத்தும் பெண்கள் பால்குடம் ஏந்தியும் ஊர்வலமாக வந்து முருகப்பெருமானின் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இக்கோவில் அப்பகுதி மக்களால் வட திருச்செந்தூர் என்று அழைக்கப்படுவது மேலும் ஒரு சிறப்பாகும். தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சிறப்பு அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்கு கியூ வரிசை அமைக்கப்பட்டு சிரமம் இன்றி தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் இப்பெருவிழாவில் பெருநகர சென்னை மாநகராட்சி 36வது வார்டு மாமன்ற உறுப்பினர் AR மலைச்சாமி, கோவில் நிர்வாகி பத்மாவதி, திருக்கோவில் எழுத்தர் தனசேகர் மற்றும் ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி பக்த ஜனசபா நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், விழா குழுவினர்கள், அன்னதான குழுவினர்கள், ஆன்மீக அன்பர்கள், பக்தர்கள், அப்பகுதி முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சர்மாநகர் வள்ளி தெய்வானி சமேத பாலதண்டாயுதபாணி சிறுவா, அதாவது இந்த முருகர் சிறுவாபுரிக்கு அடுத்த முருகராக இங்கே இந்த பகுதி மக்களுக்கு அவர் அருள் பாலித்துக் கொண்டு வழங்கி கொண்டிருக்கின்றார். சிறுவாபுரிக்கு செல்ல முடியாதவர்கள், இங்கே கந்தக்கோட்டத்துக்கு செல்ல முடியாதவர்கள், வடபழனிக்கு செல்ல முடியாதவர்கள் அனைவரும் இங்கே தங்களுடைய கோரிக்கைகளை தங்களுடைய அந்த பாலதண்டாயுதபாணியிடம் வந்து அவர்கள் சர்மாநகர் பாலதண்டாயுதபாணி முருகனிடம் வந்து அந்த கோரிக்கையை வைத்தால் உடனடியாக அவர் நான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பேன் என்று அருள்வாக்கு சொல்லியபடி கடந்த வருடம் பால்குடத்திற்கு 500 பால்குடங்கள் வந்தது. இந்த வருடம் 1000 பால்குடங்களுக்கு மேல் வந்துள்ளது. ஆக வருடா வருடம் அவர் தனக்கு மிகப்பெரிய கூட்டத்தை, பால்குடத்தை, பால் அபிஷேகத்தை தனக்கு வளர்த்தி கொண்டிருக்கின்றார். அந்த மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இது வழங்கி கொண்டிருக்கின்றது. இதே போல் வருடந்தோறும் ARD அறக்கட்டளை சார்பாக 365 நாளும் அன்னதானங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் காலை 4:30 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தத்திலே இங்கே அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக ஒரு பெரிய திருக்கோயில்கள் நடைபெறும் அனைத்து விதமான பூஜைகளும் புனஸ்காரங்களும் அனைத்தும் ஒன்று கூட விடாமல் மிக சிறப்பான முறையில் இங்கே நடைபெறுகின்ற காரணத்தால் அந்த பெரிய கோயில்கள் இவர்கள் என்ன பக்தர்கள் என்ன கோரிக்கை வைக்கின்றார்களோ அதை அந்த ஆண்டவன் எப்படி கொடுப்பானோ, அள்ளி கொடுக்கின்ற வரத்தை கொடுப்பானோ அதே போல் இங்கே கொடுத்து கொண்டிருக்கின்ற அருள் வழங்கும் வள்ளலாக வழங்கி கொண்டிருக்கின்ற பொறையால் இன்று ஆயிரக்கணக்கான கூட பக்தர்கள் அபிஷேகத்தை, பாலசேகத்தை கொடுத்து சுவாமி தரிசனம் சென்று மிக சிறப்பாக விழா நடைபெற்று முடித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நாம் அனைவருக்கும் எங்களது மகளிர் அணி, இளைஞர் அணி, தம்பி ஆனந்த் அசோக் மற்றும் OK முனியாண்டி, இன்னும் திருக்கோயில் நிர்வாகம், அறநிலையத்துறைக்கு சார்ந்த இந்த கோயில் என்பதனாலே திருக்கோயில் நிர்வாகம் மற்றும் இங்கே பகுதிவாழ் மக்கள், பக்த கோடிகள், எங்கள் ஆலய அர்ச்சகர்கள் அனைவரும் சிறப்பாக நாங்கள் ஒன்று கூடி தேர் இழுத்து இந்த விழாவை சிறப்பாக செய்து காவல்துறை அதிகாரிகள் கொடுத்த ஒத்துழைப்பு என்றால் அது மிக மிக அளப்பெருக்கிய பங்கு. அவர்கள் மிக அருமையான முறையிலே, நேர்த்தியான முறையிலே இங்கே எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் நடத்தி கொடுத்த இந்த விழாவிற்கு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுற்று வட்டார மக்களும் அதை அருமையான முறையிலே எங்களுக்கு நடத்தி கொடுத்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த ஆலயத்திற்கு தினந்தோறும் நித்தியப்படிகளை வழங்கி விட்டிருக்கின்ற அனைத்து பக்த குடி மக்களுக்கும் இந்த ஆலயத்திற்கு சிறப்பு தரிசனமாக அன்றாடம் வந்து எங்களை சிறப்பிக்கின்ற எங்கள் ஆண்டவனை தரிசனம் செய்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வேலைகளை நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இந்த கோயில் 1952ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு திருச்செந்தூரிலே அந்த ஆண்டவருடைய அந்த அருள் மண்ணை எடுத்து இங்கே திருச்செந்தூர் ஆண்டவனே இங்கே தன்னுடைய அருள் பாலிக்கின்ற இன்னொரு திருக்கோயிலாக வட திருச்செந்தூராக இங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். இது 63வது ஆண்டு. இந்த 63 ஆண்டிலே நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்ற அளவுக்கு நீங்கள் எல்லாம் பார்த்தீர்கள். நான் அறங்காவலராக கடந்த 2 ஆண்டுகளாக பொறுப்பேற்று மிக சீரும் சிறப்புமாக அன்றாட அன்னதானங்களும் அன்றாட நித்திய பூஜைகளும் தினந்தோறும் நடக்கின்ற அந்த ஆராதனைகளும் சிறப்பாக நடைபெறுகின்ற காரணத்தினால் அந்த தெய்வம்
அருள்பாலிக்கும் வள்ளலாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்.